Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நாட்டு மக்களுக்கு எடுத்து விளக்கிய ராணுவ கர்னல் சோபியா குரேஷியை பாகிஸ்தானியர்களின் சகோதரி என குறிப்பிட்ட மத்திய பிரதேச பாஜக அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகப்பன், மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் என்ன பேசினார்? சர்ச்சையின் பின்னணி என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தியிருக்கின்ற ஆபரேஷன் சிந்தூர் இந்திய வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் இதுவரை 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறை சார்பில் செய்தியாளர் சந்திப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. இந்தியாவினுடைய பதிலடி தாக்குதல் குறித்து பாதுகாப்புத்துறையின் சார்பாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியாம்கோ சிங் உள்ளிட்டோர் செய்தியாளர்கள் சந்தித்து விளக்கம் அளித்தனர். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மிகப்பெரிய ஆபரேஷன் நடத்தப்பட்டது தொடர்பான விளக்கம் அளிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ராணுவத்தை வழிநடத்திய 2 பெண் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டது உலக அரங்கிலே மிகப்பெரிய பேசுபொருளாகவும் கவனம் ஈர்க்கும் விஷயமாகவும் பார்க்கப்பட்டது. இந்தியாவினுடைய இந்த விளக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்க 2 பெண் அதிகாரிகள் தேர்வு செய்யப்பட்டது. பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்தியாவினுடைய உறுதிப்பாட்டை மட்டுமல்ல, இறந்தவர்களின் மனைவிகளை கௌரவிப்பதை பிரதிபலிப்பதாகவும் பார்க்கப்பட்டது. 35 வயதாகும் ராணுவ கர்னல் சோபியா குரேஷி இந்திய ராணுவத்திலே குறிப்பிடத்தக்க சாதனை செய்த பெண்ணாக திகழ்கிறார். குஜராத்தை சேர்ந்த இவர் ராணுவ பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர். கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சர்வதேச ராணுவ பயிற்சியிலே இந்தியா பங்கேற்றது. இந்த பயிற்சியில் ஜப்பான், சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, தென்கொரியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் பங்கேற்றன. அதில் இந்திய படைக்கு கர்னல் சோபியா குரேஷி தலைமையேற்றார். இதற்கு முன்னர் பெண் அதிகாரிகள் யாரும் இது போன்ற சர்வதேச ராணுவ பயிற்சியில் தலைமையேற்றது கிடையாது. அந்த வகையில் இந்த சாதனையை புரிந்த முதல் பெண் அதிகாரி என்ற பெருமைக்கு கர்னல் சோபியா குரேஷி உரியவராகிறார். அதற்கு முன்னர் காங்கோவில் ஐநா அமைதிப்படையில் ராணுவ பார்வையாளராக சோபியா குரேஷி பணியாற்றியிருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை பாதுகாக்க பணியாற்றுவது மனதளவில் திருப்தி அளிப்பதாக செய்தியாளர் சந்திப்பிலே கர்னல் சோபியா குரேஷி கூறியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நாட்டு மக்களுக்கு எடுத்து விளக்கிய ராணுவ கர்னல் சோபியா குரேஷி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பாகிஸ்தானியர்களுடைய சகோதரி என மத்திய பிரதேச அமைச்சர் குன்வார் விஜய் பேசியிருக்கிறார். பகல்காமில் நமது மகள்களின் நெற்றி குங்குமத்தை அழித்தவர்களுக்கு அவர்களின் சகோதரியை கொண்டே பாடம் கற்பித்திருக்கிறோம் என்று மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நிறைய எதிர்ப்பு குரல்களும் எழுந்தன. அமைச்சர் குன்வார் விஜய் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பிரதமருக்கு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். இது சம்பந்தமாக ஒரு எக்ஸல பக்கத்திலே அவர் கருத்து தெரிவித்தார். மத்திய பிரதேச பாஜக அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் நமது துணிச்சலான மகள் கர்னல் சோபியா குரேஷியை பற்றி மிகவும் அவமானகரமான, வெட்கக்கேடான மற்றும் மோசமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்று மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பகல்காமின் பயங்கரவாதிகள் நாட்டை பிரிக்க விரும்பினர் என்றும், ஆனால் பயங்கரவாதிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதில் ஆபரேஷன் சிந்தூர் நாடு முழுவதும் ஒன்றுபட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். பாஜக RSS மனநிலை பெண்களுக்கு எதிரானதாகவே இருந்து வருகிறது என்றும், முதலில் பகல்காமில் வீர மரணம் அடைந்த கடற்படை அதிகாரியின் மனைவி சமூக ஊடகங்களில் ட்ரோல் செய்யப்பட்டார் என்றும், பின்னர் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியினுடைய மகள் துன்புறுத்தப்பட்டார் என்றும், தற்போது பாஜக அமைச்சர்கள் நமது துணிச்சலான பெண் சோபியா குரேஷி பற்றி அநாகரிகமான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அமைச்சரை, அதாவது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களையும் அநாகரிகமான கருத்துக்களையும் வெளியிடக்கூடாது என்றும் கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். கீதா.